வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இபிஎஸ் பக்கம் தமிழ் மகன் நியூஸில் எஸ்பி வேலுமணி தரப்புக்கு செக் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது அதிமுகவின் இந்த உட்கட்சி விவகாரங்கள் பூசலாக வெடித்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அணியிலிருந்து இவர்கள் அணி போவது, இவர்கள் அணியிலிருந்து அவர்கள் போவது என மாறி மாறி ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் தீவிரத்திலும் தீவிரமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தற்பொழுது பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா அந்த அதிமுகவின் அடுத்தடுத்த உட்கட்சி விவகாரங்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா மாற்று கட்சியினர்களுக்கோ இல்லை மாற்று கட்சியிலேயோ தங்களை தொடர்ந்து இணைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் அதிமுக அவர்களை பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் அதாவது தாவேக்காவில் ஆதரவையும் கொடுத்து வருகிறார்கள். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தாவேக்காவுக்கு ஆதரவு போயிட்டுருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா ஒரு சில புள்ளிகள் பார்த்திங்கன்னா தற்பொழுது அதிலே ஒரு சிலர்கள் அதிமுகவுக்கு ஆதரவை தெரிவிக்கிறார்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுகவின் மிக முக்கிய புள்ளியாக திகழக்கூடிய பார்த்திங்கன்னா இரட்டை இலை சின்னத்தின் முக்கியமாகவும் எடப்பாடி பழனிசாமியின் முக்கிய பிரமுகராக திரும்பக்கூடிய அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேல் இபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக இரு அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வருகிறது. எஸ்பி வேலுமணி தரப்பு பொதுக்குழுவை கூட்ட தீவிரம் காட்டி வருவதால் கட்சிக்குள் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இதற்கிடையே பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம் படைத்த அவைத்தலைவரான தமிழ்மகன் உசேல் இபிஎஸ்க்கு ஆதரவளிப்பதாக கூறி அவருக்கு இன்ப அதிர்ச்சியும் ஒரு பக்கம் கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் இவர் இவ்வாறு கூறுகையில் தற்பொழுது பெருமிதத்தில் இந்த ஒரு விஷயம் அரசியல் வட்டாரத்திலும் அதிமுக வட்டாரத்திலும் ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவின் விவகாரங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்க, இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இந்த மாதிரியான முடிவுகளும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்களுடன் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இபிஎஸ் ஆலோசனையும் நடத்தியுள்ளார். குறிப்பாக ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் தனித்தனியாக அழைத்து அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து பேசிய இபிஎஸ் குறைகளை கலைத்து கட்சியை வளர்க்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். புதியதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என கூறி அவர் பொதுக்குழுவை கூட்டுவது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லையாம் என்றும் ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவல் தற்போது பெருமிதத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.